எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சலிஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஐஃபோன் 15 ப்ரோ. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேனலில் பார்த்துருப்போம். இந்த ஃபோனை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே என்னோட ப்ரைமரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ. நான் வந்து ஒரு ஐஃபோன் வந்து கண்டினியூஸாக ஒரு மெயின் ஃபோனாக லாங் டேர்மில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ என்னோட லாங் டேர்ம் ரிவ்யூ இந்த ஐஃபோன் 15 ப்ரோக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் நான் வந்து லைக் 2 ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அதை பற்றி அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பட்டாசு சவுண்டு கேட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளி டைம்ங்கிறனால கொஞ்சம் பட்டாசு சவுண்டு கேட்குது. பட் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்ப்பீங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடிட் பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வரலாம். லைக் வந்து நான் இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து பேசலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பேசலாம். பில்ட் அண்ட் டிசைன் வந்து நான் வந்து அப்படியே ஒரு கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் கேஸ், அதாவது சிலிக்கான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு சிலிக்கான் கேஸ். இது வந்து 250 ருபீஸ்க்கு நமக்கு வந்து லைக் நிறைய லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோனை நேக்கடாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரொம்ப பெரிய லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது இதில் வந்து நான் விளையாடுறதுக்கு விரும்பலை. அதனால வந்து நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன். பட் ஃபோனை நேக்கடாக பிடிக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் அ டே ஆர் 2 டைம்ஸ், அதாவது ஒன்ஸ் பர் 2 days, ஓகே, அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒர்க்காவது ஃபோனை வந்து நேக்கடாக பிடிச்சிருவேன் நான். ஏன்னா வந்து சார்ஜிங் ப்ராக்டிஸ் வந்து நான் ஃபோனை வந்து கேஸில் போடாமல் தான் இது பண்ணுறேன். ஏன்னா ஹீட் டிசிபேஷன் கொஞ்சம் வெளியில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால. அப்பப்போ இந்த கலர் வந்து நான் கொஞ்சம் அட்மையர் பண்ண இது பண்ணுறேன். லைக் இந்த ப்ளூ கலர் ரொம்ப இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன் நான். இதே மாதிரி நமக்கு 12 ப்ரோவில் ஒரு ப்ளூ இருந்தது. ஸோ அந்த ப்ளூ எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி 15 ப்ரோவில் இந்த ப்ளூ பிடிச்சிருந்தது. பட் வந்து என்ன பிரச்சனைனா சைடில் வந்து டைட்டானியம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்மஜஸ் அடிக்கடி பிக்கப் ஆகும் நேக்கடாக நம்ம ஃபோனை டச் பண்ணோன்னே. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸ் நிறையா படுங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் கேஸ்குள்ளே வந்து போடுவேன். பில்ட் அண்ட் குவாலிட்டி வந்து மற்றபடி ஓகே, நல்லா தாங்க இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் லென்ஸ் ப்ரொடெக்டர்லாம் எதுவும் போடலை. எனக்கு இப்போ வரைக்கும் கேமரா லென்ஸில் எந்த ஸ்க்ராட்சும் இருந்த மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ்டெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க லென்ஸ் குவாலிட்டி மேட்ச் பண்ணுற மாதிரி அது இருக்காது. நீங்கள் என்னதான் சேஃப்டின்னு நினைக்கலாம். பட் வந்து ஆப்பிளோட இது பார்த்தீங்கன்னா சஃபயரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெய்லி டே டு டே இதில் வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் விழுகாது. நானும் நிறைய பாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் டஸ்ட் இதுங்கிறலாம் நிறையா பட்டிருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஸ்க்ராட்ச் எதுவும் விழுகலை. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. அடுத்து டிஸ்பிளேக்கு வரலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz டைனாமிக் ஐலாண்ட் இருக்குது. நல்ல பிரைட்னஸ் 2000 nits வரைக்கும் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்பிளேல ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். 6.1 inches கை கடக்கமாக இருக்குது. இது வந்து பில்ட்லையுமே சொல்லியிருக்கலாம். லைக் வந்து ஒரு நான் இந்த சைஸில் இருக்க ஃபோன் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணி இது பண்ணேன். எனக்கு ப்ரோ மேக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து என் ஃப்ரெண்டோட 16 ப்ரோ மேக்ஸும் அடிக்கடி வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பெருசாக இருக்கும் கைக்கு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ வந்து இது இந்த சைஸ் எனக்கு போகுதுன்னு பட்டுச்சு. டிஸ்பிளேவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். நல்ல கலர்ஸ், நல்ல பிரைட்னஸ். இப்போது ரொம்ப பிரைட்னஸ் போகுது. பட் எனக்கு இன்டோர் யூசேஜ், அவுட்டோர் யூசேஜ் எல்லாத்துக்கும் இதாக இருந்தது. அவுட்டோர்ஸில் வேணால் இப்போ இருக்க பிரைட்னஸ் அளவுக்கு இல்லைங்கிறனாலும் பட் ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வந்து வியூவபுளாக இருக்குது ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் வந்து இந்த பில்ட் குவாலிட்டி டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளேல வந்து நான் எந்த லைக் இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. பில்ட் குவாலிட்டிலையும் அதே மாதிரி தான். பட் பில்ட் குவாலிட்டி நான் பார்த்து யூஸ் பண்ணதுனால இதே வந்து நீங்கள் நேக்கடாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைட்டானியம் எல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் விழுகலை. நான் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுறதுனால
அதனால எதுவும் பெருசாக இதாகலை. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி, இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு ஃபோனுனாலும் எனக்கு வந்து எந்த இடத்துலையும் லேக்ஸ் ஸ்லோ டவுன்ஸ் எதுவுமே தெரியல. இப்போ வரைக்கும் வந்து நான் செம ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகுது. iOS 26.0.1 ஓடுது இப்பயும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து ஸ்மூத்னஸ், பர்ஃபார்மன்ஸ் இதுலலாம் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஈஸியாக ஆப்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுது, நல்லா பெரிய ஆப்ஸ்னால ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. எங்கே பிரச்சனைனா ஹீட் கொஞ்சம் ஆகுது. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நான் வந்து ஸ்பாட்டிஃபை போட்டாலே எனக்கு வந்து ஒரு 10 to 15 to 20% கிட்டே பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடுது. ஃபோன் வந்து செம ஹீட் ஆகுது. ஸோ வந்து இது 26ஓட பிரச்சனையா என்னங்கிறது தெரியல. ரொம்ப லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பக்ஸ் இருக்குது 26ல. ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் ஐஃபோன் யூசர்ஸ்ட்டு சில பேருக்குலாம் வந்து ஃபோன் வந்தால் வைப்ரேட்டே ஆக மாட்டேங்குது ஃபோனு. ஸோ வந்து ஃபோன் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸே பர்சனலாக சொல்கிறாங்க என்கிட்ட. ஓகே, ஸோ வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். எங்கேயும் லேக் அடிக்கல எனக்கு மேஜராக. ஸோ வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டணுனாலும் ஓட்டலாம். அண்ட் நான் இந்த ஃபோனை வந்து அவ்வளோ ஹெவியாகவும் புஷ் பண்ணலை. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நான் வந்து அவ்வளோ ஒரு ஹெவி யூஸர்னு இல்லை. கேம்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்பலாம் ஹெவி கேம்ஸ்லாம் விளாட மாட்டேன். விளையாண்டா லைட் கேம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சோஷியல் மீடியா இந்த மாதிரி யூடியூப் இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ப்ரைம் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுச்சு. அண்ட் ரேம்லேயும் வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் ஆஃப் பண்ணதுனால சில டைம் எனக்கு ஆப்பில் இருக்க டேட்டா வந்து லோட் ஆகுது கொஞ்சம் லேட்டாச்சு. எக்ஸாம்பிள் ஸ்னாப்சாட், எப்படி சொல்கிறதுன்னா, நெட் ஆன் பண்ணனே 1 நிமிஷம் ஸ்னாப் இதாகும், அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்னாப்ஸும் வரும். ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் தான். அது மெயினாக நான் பேட்டரி லைஃப் சேவ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தேன். அண்ட் பேட்டரி லைஃப் பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். பேட்டரி லைஃப் பற்றி பேசும்போது ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஃபோன் வந்து பேட்டரி வந்து செட் ஆகாதுங்க. லைக் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் அதுதான். ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் 1 year 9 months 1.25 வருஷம் கிட்டே யூஸ் ஆகிட்டு. பேட்டரி லைஃப் வந்து பேட்டரி லைஃப்க்கான ஃபோன் இல்லை. எஸ்பெஷலி நான் முன்னாடி சொன்ன இந்த ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு வந்து ட்ரெயின் ஆகுது. அண்ட் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. மேபி ப்ரோமேக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, ஒரு பெரிய பேட்டரி இருக்குன்னா நல்லாவே புஷ் பண்ணலாம். பட் இப்படி இருக்கும்போது நீங்கள் இது வந்து ஒரு குட்டி ஃபோன் தான் பார்க்குறீங்கும்போது பேட்டரி வந்து காம்ப்ரமைசேஷன்ஸ் தான் செய்யும். அந்த அந்த பேட்டரி காம்ப்ரமைசஸ்லாம் வந்து தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும், இந்த ஃபோன் போகணுமா இல்லை பெருசு போகணுமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து இது ஓகேன்னு நான் ஏன் யோசித்தேன்னா, நான் வந்து ஒரு டுவெல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸர். அதனால் அண்ட் எனக்கு அந்த ஹேண்ட் அதாவது எப்படி சொல்கிறோம்னா, ஹேண்ட் எஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக பட்டுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபோன் வேணாங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதனால் நான் இந்த 15 Pro சூஸ் பண்ணேன். ஸோ பேட்ரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணுவேங்க. அதனால் ஏன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் டைம் ஷேர் பண்ணுறதுலே வந்து ரொம்ப லைட் யூஸ் தான் ஆகுது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 92% பேட்ரி ஹெல்த் இருக்குது. இந்த 92%ங்கிறது இப்போ ஒரு 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு 86 or 85 அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து பேட்ரி நான் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் கொடுப்பேன் இந்த ஃபோனுக்கு. ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேட்ரிக்காக ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா சின்ன ஃபோன் பார்க்காதீங்கிற ஒரு சஜஷன். பட் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் சின்ன ஃபோன் தான் பார்த்தாகணும். அடுத்து கேமராஸில் வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆகலைங்க. நான் வந்து எனக்கு இந்த கேமராஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் வந்து லைக் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஆர் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளில போனாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்து கேமராஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது.
ஸ்னாப்சாட்டில் நான் அடிக்கடி ஸ்னாப்சாட் லைக் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்னாப்சாட்டில் ஃபில்டர்ஸ், அந்த குவாலிட்டி, ஆக்சுவலி ஸ்னாப்சாட்டில் வந்து நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து எனக்கு வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் இயர் டு இயர் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் சில கேமரா சாம்பிள்ஸ் கூட காட்டுறேன், பாருங்கள். ஓவராலாக வந்து நான் எடுத்த பிக்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்லா விவிடாக, வைப்ரண்ட்டாக, அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி, சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, நல்ல டீட்டெயில்டாக எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ வந்து எஸ்பெஷலி வீடியோஸ், கலர்ஸ் வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து கேமராஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் பார்க்குறோம் அப்படிங்கும்போது லாங் பீரியடில் ஒரு லாங் ரன்னில் நல்ல இதாக இருக்குது. அதுவும் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு ஃபோன் லாங் ரன்னுக்குன்னு யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு புது ஃபோனாகவே வாங்கிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து 17 வந்துருக்குது. நீங்கள் 17ஓ இல்லை 17 ப்ரோவோ வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு லாங் ரன் போகும். ஒரு 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் அந்த புது ஃபோன் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து ஒரு 2.5 வருஷத்தில் மாற்றிடுவேன்னா கொஞ்சம் ஒரு 1 ஜென்ரேஷன் ஆர் 2 ஜென்ரேஷன் ஃபோன் முன்னாடி இருக்க ஃபோன் பார்க்கலாம். அந்த விதத்தில் இந்த 15 ப்ரோ நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணலான்னா, உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 70 to 80,000 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு மொபைல் மாதிரி, ரொம்ப லைட் யூஸ்டு மொபைல் மாதிரி பார்க்குறீங்க, இல்லைன்னா இந்த டெமோ பீசஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா அப்போ இந்த 15 ப்ரோ வந்து இது லைக் உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸாக வரும். இதே வந்து நீங்கள் ஐஃபோன் 16 ப்ரோ 70,000 or 80,000க்கு இந்த பிக் பில்லியன் டேஸில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லுவேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த 15 ப்ரோ நான் சொன்ன ரேட்ஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல டீல்னே சொல்லுவேன், அன்லெஸ் 16 ப்ரோ இல்லாத வரைக்கும். அண்ட் அந்த ஃபோனை வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் தாங்க மெயினாக. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 4 வருஷம், மினிமம் 3 வருஷம் வந்துடும், மேக்ஸிமம் 4 வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஓவரால் இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே லைக் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தான். அண்ட் டைப் சி கொடுத்தது இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து நான் லைட்னிங் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ஸ் அது இதுன்றது இருக்கும். இது வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா வந்து ஒரே கேபிள் நான் யூஸ் பண்ணி போய்க்குவேன். அதுதான் மெயினாக நான் ஆக்சுவலி கான்செப்டே. நான் வந்து ஹை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் வந்து ஒரே கேபிள் தான் எனக்கு வந்து, இந்த ஃபோனுக்கு ஒரே கேபிள் தான், என்னோட ஆண்ட்ராய்டுக்கும் ஒரே கேபிள் தான், என்னோட இயர்பாட்ஸ்க்கும் ஒரே கேபிள் தான். வாட்ச் மட்டும்தான் வந்து தனி கேபிள் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். பட் வந்து அட்லீஸ்ட் இந்த 3த்துக்குமே ஒரே கேபிள்ங்கும் போது அது கொஞ்சம் பாசிட்டிவ். லைக் ஒரு கேபிள் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்குள்ள வந்து லைக் மேஜர் கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங், பேட்டரி லைஃப், இந்த 2 தான் மேஜர் கான்ஸ். மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே ப்ரோஸ் தாங்க. பில் குவாலிட்டி, நல்ல பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டைட்டானியம்னால தான் ஹீட்டிங் ஆகுது ஆக்சுவலி, அதனால தான் அலுமினியம் மாற்றுறாங்க. பட் ஐஃபோன் 17 ப்ரோவில் பயங்கரமாக ஸ்க்ராட்ச் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோலேயே காட்டியிருப்பேன். அண்ட் டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல செட் ஆஃப் கேமராஸ். ஃப்ரண்ட் கேமரா வந்து எனக்கு கொஞ்சம் கலர் டோன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் ரொம்ப இல்லை, மேனேஜபிள் எல்லாமே. ஸோ ஒரு சாலிடான ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட லாங் டேர்ம் ரிவ்யூ. ஆக்சுவலி இந்த ஃபோனோட ரேட்டுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வைக்க போகிறேன்னா வர்த் இல்லைன்னு சொல்லுவேன். பட் வந்து நீங்கள் ஒரு லாங் ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வர்த்தா. அண்ட்
இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்ட்டு. ஸோ என்னோட லைக் ஐடி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், கம்யூனிகேட் பண்ணுற டீம்ஸ், இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துடுவாங்க வருஷம். ஸோ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாற்றணும். அண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து அப்டேட்ஸ் எப்படி வருங்கிறது உங்களுக்கே தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி மிட் ரேஞ்சஸ் ஆர் லைக் ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப்ஸ் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க, ஆன் பாயிண்டில் தர மாட்டாங்க. ஆன் பாயிண்ட்னா கூகுள் மட்டும்தான். சாம்சங்குமே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட S24 அல்ட்ராக்கு ஏதோ ஒரு அப்டேட் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஐஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருந்தது, லைக் எஸ்பெஷலி அந்த அப்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ எல்லா ஐஃபோன்ஸ்க்கும் அதே டேயில் அப்டேட் வரும், அப்டேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வேறு ஃபோன் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல பையாக இருந்தது. பிக்சல் போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிக்சல் ஆக்சுவலி போயிருக்கலாம், ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா அந்த காஸ்ட் டு வேல்யூ ரேஷியோ வந்து ஐஃபோனோட கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லுவேன், எஸ்பெஷலி அந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது. பட் எனக்கு பிக்சல் ஃபோன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பிக்சல் ஃபோன் நான் யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கான பட்ஜெட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி மோசம் இல்லை. நான் சைமல்டேனியஸாக ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஐஃபோனில் வந்து ரொம்ப லைக் அதோட வந்து ரொம்ப ஒரு மாதிரி செப்பரேட்டடாக இல்லாமல் ஒரு மாதிரி மர்ஜ் ஆகி தான் இருக்கேன். ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் டக்குன்னு ஏதாவது ஆப் வேணும்னா ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஐஃபோன் பற்றி. ஆட் ட்ராப் பண்ணுறது, இந்த வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறது, இந்த மாதிரி சில யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஐஃபோனில் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வந்து அதை வச்சு சில பேர் கேட்பாங்க ஐஃபோன் யூஸர் அப்படின்ட்டு. நான் தனியாக லைக் எனக்குன்னு ஒரு பர்சனலைஸ் வாய்ஸ் மெயில் வச்சுருப்பேன், அதை வச்செல்லாம் கேட்டுருப்பாங்க. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் வந்து லைக் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபோன் அப்படின்லாம் இல்லை, வருஷம் கொடுக்குற ஒரு ஐஃபோன் தான். அண்ட் டிசைனும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த டிசைன் இன்னொரு 3-4 இயர்ஸ் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பட் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி தான் தெரியுது, அந்த ஸ்க்ராச்சிங், அந்த பில்ட் குவாலிட்டி இஷ்யூஸ் ஆஃப் ஐஃபோன் 17. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன கதை அப்படிங்கிறது. பட் லாங் டேர்ம் ரிவ்யூ இதுதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.